அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த மேடையில் ஏறிய எல்லார மாதிரி எனக்குமே ஒரு ஆச்சரியம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய மேல்தளத்தில் இவ்வளவு அருமையான திறந்தவெளி அரங்கம் இருக்கிறது என்பது இத்தனை நாள் தெரியாமல் போய்விட்டதே என்று. உடனே நம்ம மனசு பறக்கும்ல, அடுத்து எந்த புத்தகம் இங்கே வச்சு வெளியிடலாம் அப்படின்ட்டு காமாட்சி மேடம் கிட்ட கேட்ட, மைக் செட்டுலாம் இங்கேயே இருக்கா, வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஒரு அருமையான அரங்கம். இந்த நூலகம் குறித்து பல பெருமைகளை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த அரங்கம் அதனுடைய இன்னொரு கூடுதலான பெருமையாக மிளிர்வதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடல் காற்று வர நேரம், சாயந்தர நேரத்தில் சென்னையை பற்றி பேசுவது, ஒரு நகரத்தை பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொள்வது என்பது மனதுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான தருணமாக இருக்கும். முதல்ல ஒரு கவிதையிலிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். வரைபடம் ஒன்று தயாரித்தேன் நகரம் பற்றி. உயரமாய் குடியிருப்புகள், நெருக்கமாய் அலுவலகங்கள், 2 சக்கர 4 சக்கர சாலைகள், நடைபாதைகள், மரம் நிற்க ஒதுக்கிடங்கள். மரத்தை கூட எங்க இருக்கணும் அப்படின்றது அந்த வரைபடத்தில் தான் திட்டமிடுறோம். பூங்காக்கள், சிலைகள் எல்லாம் குறித்தேன் நகருக்குள். எனக்கான இடம் இதுவென குறிக்க இயலாமையில் கவனமாய் கட்டமைத்தேன் நகரை என்னை விட்டு. நகரம் என்பது எப்பொழுதுமே அறிவுஜீவிகளுக்கும் கலை உலக ஆளுமைகளுக்கும் ஒரு விளக்கம் கொடுக்கின்ற இடமாகத்தான் பல காலங்களில் இருந்துள்ளது. அப்படியான ஒரு மனநிலையில் இருப்பவள் தான் நான். சென்னைக்கு வர ஒவ்வொரு நாளும் எப்போ ராத்திரி வீடு திரும்பிடுவோமோ அப்படின்ற ஒரு பதட்டமும், வந்த வேலை முடிஞ்சிடுச்சா, ராத்திரி 2 மணி ஆனால் கூட பரவாயில்ல, கடைசி பஸ்ஸை பிடிச்சாது ஊருக்கு ஓடி போயிடணும் அப்படின்னு நினைக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்களுள் நானும் ஒருத்தியாகத்தான் இருந்திருக்கிறேன். இந்த சென்னை குறித்து அச்சங்கள் இருந்திருக்கிறதா, அல்லது சென்னை குறித்து ஒரு வெறுப்பு, அல்லது சென்னை குறித்து ஒரு பயம், போதாமை, இதெல்லாம் இருந்ததா அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் தெரியல. ஒருவேளை அது சென்னையை விட என் ஊர் மீது இருந்த அதிகப்படியான பற்றாக நினைக்கலாம். டாக்டர் சிவராமன் பேசின மாதிரி முத என்னோட 17 வயசுல ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்ற ஒரு தனியார் பேருந்துல விடியற் காலை 4:30 மணிக்கு அது வந்தவாசியில் கிளம்போம். என்னோட அப்பா சென்னை எந்த திசையில் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. சென்னை பல்கலைக்கழகத்தில் அஞ்சல் வழியில் படிப்பதற்காக ஒரு விண்ணப்பம் பெறுவதற்கு, அப்போவே நான் டீச்சர் ஆயிட்டேன் 18 வயசுக்குள்ளேயே. அதனால அஞ்சல் வழியில் படிப்பதற்காக அந்த பேருந்தில் விண்ணப்பம் வாங்கி வர என்னை ஏற்றி விட்டார். அவருக்கு ஒரு கவலை இல்லை, நம்ம பிள்ளைய தனியாக அனுப்புகிறோமே, மெட்ராஸுக்கு அனுப்புகிறோமே அப்படின்ற அச்சம்லாம் அவருக்கு இல்லவே இல்லை. வாயில இருக்கு வழி, நீ போமா, போய் கேட்டு யூனிவர்சிட்டி எங்கே இருக்குன்னு கேட்டு போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாரு. அப்போ குருலகத்தில் தான் அனைத்து வெளியூர் பேருந்துகளும் நிற்கும். அதில் நான் இறங்கினேன். காலையில் ஒரு 8 மணிக்குள்ள பஸ் வந்துருச்சு. கறிவேப்பிலை கட்டும் கொத்தமல்லி கட்டுமா தூக்கி கொண்டு பெண்கள் முன்னும் பின்னும் நடந்து கொண்டிருந்த அந்த நெரிசல் மிகுந்த பேருந்து நிலையத்திற்குள் வெளியில எப்படி வர்றதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் வெளியில வழி கேட்டு சென்னை பல்கலைக்கழகத்திற்கு சென்று அங்கிருந்தவர்களை பார்த்து எனக்கு தேவையான வேலைகளை முடித்து கொண்டு பிறகு சென்னையை விட்டு நான் கிளம்பி சென்றதுதான் சென்னை உடனான என்னுடைய முதல் அனுபவம். பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலும் சென்னை திரு எழிலன் சொன்னார், எழிலனும் சொன்னாங்க, சிவராமனும் சொன்னாங்க, இது ஒரு நம்பிக்கை சார்ந்த இடம். நம்பிக்கை மட்டுமல்ல, திறமை கொண்டவர்களை உயரத்தில் கொண்டு வைப்பதற்கான சரியான இடம் எது என்றால் அது நகரம்தான். நமக்கு அது சென்னையாக இருக்கிறது. பண்ணைபுரத்தில் இருந்திருந்தால் இன்றைக்கு நமக்கு ஒரு இசைஞானி கிடைத்திருக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன். பாஸ்கர் சக்தி இன்னும் தேனியிலேயே இருந்திருந்தார் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான எழுத்தாளராகவும் இயக்குனராகவும் அவர் வந்திருப்பார். இந்த அளவுக்கு வந்திருப்பாரா என்பது கேள்விக்குறிதான். நகரம் திறமை உள்ளவர்களை தன்னுடைய தலைமேல் தூக்கி வைத்து கொண்டாடும். அதுதான் நகரத்தினுடைய மிகப்பெரிய இயல்பு. ஆனால் அதனோடு விளக்கம் இருந்து கொண்டேதான் கலை உலக ஆளுமைகள் ஒரு சிறு போராட்டத்தையே, மன போராட்டத்தையே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு நினைவும் எனக்கு உண்டு. கூவம் குறித்து பேசும்போது எனக்கு தோன்றியது, எங்களுடைய திருமணம் முடிந்து
1998ஆம் ஆண்டு ஏப்ரல் 5 எங்களுக்கு திருமணம் நடந்தது. 10ஆம் தேதி ரிசப்ஷன் முடிச்ச 2-3 நாள்ல பாஸ்கர் சக்தி, அப்போ லேண்ட்லைன் தான், அதில் கூப்பிட்டு பேசினாரு. இந்த மாதிரி ஒரு நேர்காணல் பண்ணணும், நீங்கள் விகடன் ஆஃபீஸ்க்கு வர முடியுமான்னு சொல்லி. அப்போ நாங்கள் 2 பேருமே விகடன் ஆஃபீஸ்க்கு வந்து அவர் எங்களை பற்றி, எங்களுடைய காதல் திருமணத்தை பற்றி ஒரு சிறு கட்டுரையை விகடனில் எழுதுவதற்காக எங்களை அழைத்திருந்தார். அந்த கட்டுரை வெளியானது. அதை விட ரொம்ப முக்கியம்னா, அந்த தருணத்தில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். விகடன் அலுவலகத்தினுடைய மேல் மாடியிலிருந்து இருவரும் கூவத்தை பார்த்தபடி நாங்கள் நின்றுட்டு இருப்போம். அதில் ஏதோ ஒரு புதையல் இருக்க மாதிரி நான் வந்து இப்படி கை காமிச்சிட்டு இருப்பேன். முருகேஷ் வந்து என்னை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம். இன்னைக்கும் நாங்கள் அதை ஃப்ரேம் பண்ணி அந்த கட்டுரையோட, பாஸ்கர் எழுதின அந்த கட்டுரையோட வீட்டில் நாங்கள் அதை வந்து வச்சிருக்கோம். இப்படி சென்னை துண்டு துண்டான நினைவுகள் தான் என்னிடம் இருக்குது. ஏன்னா நான் சென்னை வாசி கிடையாது. சென்னைக்கு நான் காரிய நிமித்தமாக வந்து செல்கின்றவள் தான். கடந்த 2 வருடங்களாக தான் என்னுடைய மகள்களுக்காக நான் சென்னை வாசியாக மாறியிருக்கிறேன். இன்றைக்கும் திசையை கண்டுபிடிக்க முடியாத ஒரு வயது முதிர்ந்த பறவையை போல்தான் இந்த சென்னையினுடைய நகரத்துக்கு முதல் நாள் போயிட்டு வந்தா கூட அடுத்த நாள் இந்த வழியிலையா நேற்று போவேன் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு தடுமாறி இருக்கின்ற ஊராகத்தான் இந்த சென்னை இருக்கின்றது. ஆனால் என்னுடைய நினைவுகளுக்குள், என்னுடைய மரபினுடைய தொடர்ச்சிக்குள் இந்த சென்னை என்னோடு 400 ஆண்டுகளாக தொடர்பில் இருக்கின்றது. அதுதான் எனக்கு இன்னைக்கு வந்து இது ஒரு கிராமம் அல்ல, ஒரு மிகப்பெரிய நகரமாக உலகத்தில் இருக்கின்ற பல மெட்ரோ சிட்டிஸ்க்கு இணையாக பேசப்படுவதாக இருக்கின்ற இந்த சென்னை என்பது எங்கிருந்து தொடங்கியது என்ற வரலாற்றை பார்க்கும்போது அந்த வரலாற்றையும் உங்களோடு சுருக்கமாக சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்திய வரலாற்றில் முகலாயர்களினுடைய வீழ்ச்சி தொடங்கிய காலத்தில் ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்குள்ள வராங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், முதலில் இந்தியாவுக்குள் வந்த ஐரோப்பியர்கள் போர்ச்சுகீசியர்கள் தான். வாஸ்கோட காமா என்ற போர்ச்சுகீசிய வர்த்தகர் காலிக்கட்டுக்கு, கோழிக்கோடு என்ற பகுதிக்கு 1498ஆம் ஆண்டு வந்து இறங்குகிறார். நாம நினைச்சுக்கிட்டோம் அவரே எப்படியோ கடல் வழியே கண்டுபிடிச்சு இந்தியாவுக்கு வந்துட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கப்பலை ஓட்டி வந்தவர் குஜராத்தை சேர்ந்த அப்துல் மஜீத் என்ற ஒரு கப்பல் ஓட்டி தான், மாலுமி தான் அவரை வந்து இங்க கூட்டிட்டு வராரு. இப்படி முதலில் இந்தியாவுக்கு வந்த போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவினுடைய வளத்தை, இங்கிருக்கின்ற வியாபார மதிப்புமிக்க பொருட்களை இது ஐரோப்பாவிற்கு கொண்டு சென்று விற்கிறார்கள். 100 ஆண்டுகள் அவர்கள் மட்டும்தான் இந்தியாவில் கோலோச்சுகிறார்கள். அடுத்து 100 வருஷம் கழிச்சுதான் மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் தோணுது, என்ன இவன் பாட்டு போறான், கப்பல்ல என்னென்னமோ எடுத்துட்டு வரான், இவ்வளோ வந்து வருமானம் வருதே அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் டச்சுக்காரர்கள் இந்தியாவுக்குள்ள வராங்க. எல்லாமே தென்னிந்தியாவுக்குள்ளலாம் பாத்தீங்கன்னா அவங்க வர்றதும் மசூலிப்பட்டினத்துக்கு தான் வராங்க. இவங்க வந்து 100 வருஷம் கழிச்சுதான் 1498ல வாஸ்கோட காமா வந்த பிறகுதான் 1605ல தான் டச்சுக்காரர்கள் வராங்க. அதுக்கப்புறம் தான் ஆங்கிலேயர்களுக்கு லேசா அங்க ஏதோ இருக்கு போல இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு 1600ல கிழக்கிந்திய கம்பெனி, அப்ப ஜான் கம்பெனின்னு சொன்னோம், அந்த கிழக்கிந்திய கம்பெனியை தொடங்குறாங்க. அதிலிருந்து வர்த்தகத்துக்காக கப்பல்களை இந்தியாவுக்கு அனுப்ப தொடங்குறாங்க. ஆனா அதுக்குள்ள இங்க சூழல், அவங்க இந்தியாவுக்கு வந்து தென்னிந்தியாவில் பல்வேறு துறைமுகங்களை பார்க்கும்போது ஏற்கனவே அது டச்சுக்காரர்கள்கிட்டயும் போர்ச்சுகீசர்கள்கிட்டயும் இருக்கு. அப்போ அவங்களால எல்லா இடத்துலயும் விரட்டுறாங்க. அங்க போனாலே இவங்களால எந்த பொருளையும் வாங்கி அவங்க நினைச்சபடி விற்க முடியல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு அமைதியான இடம், நமக்கு ஏத்தபடி ஒரு இடம் வேணும், அது எங்க போய் நம்ம வந்து தேடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண ஒரு ஏஜென்ட் தான், ஒரு பிரிட்டிஷ்னுடைய ஒரு ஏஜென்ட் ஆண்ட்ரூ கோகன்ற ஒரு தலைவன் சொல்லி பிரான்சிஸ் டே அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் ஏஜென்ட் ஒரு சின்ன படகை எடுத்துக்கிட்டு அவன் பாட்டு வரான். எங்கன்னா இன்னைக்கு ஆந்திராவில் இருக்க ஆர்மேகம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அவன் அந்த சின்ன படகை ஓட்டிக்கிட்டே வரான். எங்கேயாவது நமக்கு வந்து வியாபாரம் செய்வதற்கு வசதியான ஒரு இடம் இருக்குமா அப்படின்னு சொல்லி. அப்படி அவன் வந்து சேர்ந்த இடம்தான் இன்றைக்கு இருக்கின்ற சென்னை கடற்கரை. அந்த கடற்கரையை அவன் வந்து பார்க்கறான். 3 பக்கம், 2 பக்கம் ஆறு இருக்கு, ஒரு பக்கம் கடல். தப்பிச்சு ஓட நினைச்சா கூட ஓட முடியாது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அங்கிருந்த அமைதியான சூழலையும் வர்த்தகத்துக்கு ஏற்ற அந்த சூழலையும் பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது.
உடனே அவன் என்ன நினைக்கிறான்னா, இங்க இருக்கிற ஒரு துபாஷியை கூப்பிட்டு, அவர் பேர் திம்மப்பான்னு பேர், அவரை கூப்பிட்டு இந்த இடத்த நான் விலைக்கு வாங்க நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போ அவர் உடனே என்ன சொல்றாருன்னா, நம்ம ஆளுங்க தான், ஒரு ஆங்கிலேயர் வெளியாளுங்கனாலே ஆர்வமாயிடும்ல. அப்போ அவர் உடனே என்ன சொல்றாரு, அவ்வளோதானே, அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இடத்த வாங்குறதுக்கு அவனுடைய முதலாளிகள் கிட்ட அவனால கன்வின்ஸ் பண்ண முடியல. அவங்கெல்லாம் சொல்றாங்க, எல்லா வர்த்தகமும் சூரத்திலயும் மசுலிப்பட்டினத்திலயும் நடக்குது, நீ இதெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போய் ஒரு கடற்கரையில, ஆள் இல்லாத கடற்கரையில போய் இடத்த வாங்கணும்னு சொல்ற, கோட்டை கட்டணும்னு சொல்றியே அப்படின்னா. இல்ல, அந்த இடம் தான் நமக்கு சரியான தோதான இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரான்சிஸ் டே ஆண்ட்ரூ கோகனை சமாதானப்படுத்தி இந்த இடத்த வாங்கறதுக்கு முயற்சி பண்றாரு. அப்படி முயற்சி செய்து அவர் பூந்தமல்லியினுடைய ஒரு நாயக், ஐயப்ப நாயக் அப்படின்ற ஒரு ஆள்கிட்ட கூட்டு போறாரு. அவர் சொல்றாரு, இது ஏன் இடம் இல்ல, என்னுடைய தம்பி இடம் அப்படின்னு சொல்லி அவருடைய தம்பி பேரு வெங்கடாத்திரி நாயக்கு, வெங்கடப்ப நாயக்கனும் அவர் பேரை சொல்லுவாங்க. அவர்கிட்ட கூட்டு போனோடனே அவர் ஒண்ணுமே சொல்லல. என்னப்பா வேணும்? இடம் வேணும். இடம் வாங்கி என்ன பண்ண போறீங்க? ஒரு சின்ன கோட்டை கட்ட போறோம், கோட்டை கட்டி இங்க வர்த்தகம் பண்ண போறோம், அவ்வளோதானே, கோட்டை கட்டிக்கோங்க, கோட்டை கட்டுறதுக்கு பணம் வேணும்னால நான் கொடுக்குறேன், 2 வருஷம் எந்த நிபந்தனையுமே இல்லாத குத்தகைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க உங்க பொருட்களை கொண்டு வர்றதுக்கு சுங்க தீர்வை கிடையாது, வேற ஏதாவது உள்ளூர்ல வரும்போதும் வெளியே போகும்போதும் உங்களுடைய பொருள் போகும்போதும் வியாபாரிகள் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அதையும் நீங்க சொல்லலாம், அதையும் நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி சிகப்பு கம்பளம் விரிச்சு அந்த வெங்கடாத்திரி நாயக் ஒரு மானிய பத்திரம் ஒரு எழுதி கொடுக்கிறார். எந்த பணமும் வாங்காத, எவ்வளோ பெரிய இடத்த, 5 கிலோமீட்டர் நீளம், 2 கிலோமீட்டர் அகலம், 10,000 சதுர அடி கொண்ட கடற்கரை துறைமுகத்தை எழுதி கொடுக்கிறாரு. அப்பொழுது 1639ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி தான் அந்த மானிய பத்திரம் கையெழுத்திடப்பட்டது. அந்த நாளைத்தான் நாம் சென்னை தினமாக இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாளைக்கு தான் அது வரப்போகுது. ஆகஸ்ட் 22ஆம் தேதி பிரான்சிஸ் டேவுக்கு வெங்கடாத்திரி நாயக் எழுதி கொடுத்த, தானமாக எழுதி கொடுத்த நாள் தான் ஆகஸ்ட் 22. அதுதான் சென்னை தினம். சரி, இதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம். இந்த வெங்கடாத்திரி நாயக்னு ஒருத்தர் சொன்னல, அவர் வேற யாரும் இல்ல, வந்தவாசியை ஆட்சி செய்த சந்திரகிரி அரசனுடைய ஒரு சிற்றரசர் மாதிரி ஒரு ஆளுநரா அவர் இருந்தார். இந்த வந்தவாசி தான் என்னோட ஊரு. அப்போ சென்னைக்கும் வந்தவாசிக்குமான ஒரு நீண்ட உறவு என்பது வரலாற்றால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எல்லாரும் பெருமையா பேசுறீங்கல்ல, இந்த சென்னை, எங்க சென்னை, அது எல்லாத்தையும் இது ஒரு நகரமாக, தலைமை செயலகமாக எத்தனை வருஷமா, 385 ஆண்டுகளாக ஒரு நீண்ட வரலாற்றை கொடுத்திருக்கின்ற பெருமைக்குரிய அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அது பெருமைக்குரிய இப்ப மாற்றப்பட்டிருக்கிறது 178 வருஷமா. அதுக்கு முன்னாடி அது பெருமைக்குரியதா சொல்ல முடியாது. அப்படி ஒரு வரலாற்று சம்பவத்தை நிகழ்த்திய ஒரு ஆட்சியாளனினுடைய ஊரிலிருந்து வந்தவள் என்ற முறையில் சென்னையினுடைய ஒவ்வொரு குடிமக்களும் எங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இந்த சென்னை நாளில் அந்த வரலாற்று தகவலை உங்களோடு பரிமாறிக்கொண்டு சென்னை தினத்திற்கு என்னுடைய